ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பாலைக்கீரை வச்சு ஒரு கிச்சடி மாதிரி செய்ய போகிறேன். சாதத்தோடு அது பிள்ளைங்களுக்கு கிளறி கொடுத்தோம்னா சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் அரிசி எடுத்திருக்கேன். அது கூட துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊறிட்டு இருக்க டைமில் இங்கே என்ன பண்ணுங்கள், பாலைக்கீரையில் தண்ணி ஊற்றி அடுப்பை வச்சு விட்டுருங்க. நல்லா இந்த கொஞ்சம் வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு இல்லை. அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை இன்னொரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் தண்ணி வச்சுருக்கேன், அதில் மாற்றிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு குக்கரில் நான் மாற்றிட்டேன். இப்போ தண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு நான் அதை இறக்க போகிறேன். இங்கே பாலைக்கீரை கூட என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி தழை இருக்குல்லையும் அதையும் ஆட் பண்ணி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோடனே, இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தோடனே இங்கே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இருக்குல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போட்டோம். இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் சாதத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ சாதத்தை அது கூட ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.